நீங்க பகுத்தறிவு நீங்க சொல்லி வச்சது என்ன? ஐயா பெரியார் வந்து கல்லுக்கு எதிராக போராடினாரு, மணியம்மை நாகமெல்லாம் கூட்டு போராடினாரு, தன் தோப்புல இருந்த ஆயிரக்கணக்கான மரத்தை வெட்டி சாச்சாரு. இப்ப வெட்டி சாச்சிட்டாரு. இது ஒரு அறிவார்ந்தவன் செய்யற செய்யலாம், பகுத்து அறிவுள்ளவன் செய்யற செய்யலாம். ஏன் தோப்புல கல் அரைக்க அனுமதி? அதுக்கு மரத்தை மண்டையில எனக்கு பொடுகுங்க, மண்டையில பொடுகு, மயிரத்தான் அரைக்கிறது தலைவட்ட. நீ மரத்துல கல் அரைக்க அனுமதி இல்லை, அது மரத்தை வெட்டி சாய்க்கிறது. இது பகுத்தறிவுனா இந்த அறிவுல இயத்தான் வச்சு கொடுத்தோம். இப்ப அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். இது பகுத்து அறிந்ததா? இது பகுத்து அறிவு. மாங்காய் காய்த்தால் மங்கும், புளியங்காய் காய்த்தால் பொங்கும். எது விளைச்சல்? ஏன் மாம்பு உதிரலைன்னா பருவ காற்று போயிடுச்சு. மாம்பு உதிர்ந்திருந்தா பருவ காற்று வீசிருக்கு, புளியங்காய் காய்ச்சிச்சுன்னா அது புளியம்பு உதிராது, என்ன காற்று வீசினாரு. அப்ப பருவ காற்று வீசினால் பருவமழை பெய்யாது, நல்லா வேளாண்மை விளையும்னு முன்னோன் பகுத்து வகுத்து சொன்னது பகுத்து அறிவு. இப்ப நீங்க சொல்ற பகுத்தறிவு கடவுள் இல்லை, இறை நம்பிக்கை உள்ளவர் தான் அப்துல் கலாம். இறை நம்பிக்கை உள்ளவன் தான் உலகத்துல இவ்வளவு படைச்சிருக்க அறிவியல் ஆய்வறிஞன் போறான். அவனெல்லாம் என்ன முட்டாப்பலா?